எல்லாரும் சபைக்கு வராங்க, எல்லாரும் ஆராதிக்கிறாங்க, எல்லாரும் ஆண்டவரை துதிக்கிறாங்க, எல்லாரும் தேவநாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் கதவு திறக்கப்படுகிறது இல்ல. யார் ஆயத்தமா இருக்கிறாங்களோ ஆண்டவர் எப்படி வருவாரு பாருங்க. நம்ம நினைக்கிற நாளிலாவது நேரத்திலாவது இல்ல. இந்த நாளும் தெரியாது, நேரமும் தெரியாது, எந்த நொடி பொழுதும் தேவன் வரலாம். நாம 24 மணி நேரமும் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அதனுடைய பொருள் என்ன? எப்பொழுதும் என்னுடைய மணவாளன் வரலாம் என்ற உணர்வோடு தேவ சபை காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க அப்ப ஆயத்தத்தோடு இருக்கணும். எந்த நொடி பொழுதும் என் தேவன் வரலாம் என்ற ஆயத்தத்தோடு நீங்க இருப்பீர்களானால் மணவாளன் வந்து உங்களை அவருடைய மகிமைக்குள்ள உங்களை அழைத்து செல்வார், அவருடைய மேன்மைக்குள்ள உங்களை அழைத்து செல்வார். மற்றவர்கள் எல்லாருக்கும் கதவு அடைக்கப்பட்டு இருக்கும். எவ்வளவு அழகா இருந்தாலும், எவ்வளவு சௌந்தரியமா இருந்தாலும், எவ்வளவு தூரம் அவர்கள் பிரயாசப்பட்டிருந்தாலும் எண்ணெய் இல்லாமல் போவார்களானால், கொஞ்ச நாளைக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை சபைக்கு வந்தது, உங்கள் எண்ணெய்களை சேதப்படுத்த கூடாது. எண்ணெய் கடைசி காலத்துல எண்ணெயை சேதப்படுத்த கூடாது, உங்க அபிஷேகத்தை சேதப்படுத்த கூடாது. உங்களுடைய அபிஷேகத்தை திருடுகிற, உங்களுடைய வல்லமையை திருடுகிற எந்த நிலைமையில் பிசாசானவன் வந்தாலும் அவனுக்கு எச்சரிக்கையா இருந்து 24 மணி நேரமும் உங்களுடைய விளக்கு அணையாதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக.